மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய நம்பிக்கை உடைந்து போயிருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று எத்தனையோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பாடுபட்டிருப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கும் கையில் எட்டாமல் போன அனுபவங்கள் இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து ஓடிக்கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிரென்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களின் நம்பிக்கையை அடியோடு உடைத்து போட்டிருக்கும். அது ஆரம்பத்தில் இப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்தது கிடையாது. ஆனால் நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தமா ஆரம்பித்தது. இது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலுமே அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை உங்களை பெரிதாக கூறி கூறி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சண்டைகளும் ஆரம்பத்தில் ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு துரோகமான ஒரு நிகழ்வாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்களும் அவ்வளவு பிரச்சனைகளும் இன்னும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவரே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறிந்திருப்பார். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தீராத ஒரு வடுக்களையும் தீராத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களின் நம்பிக்கை சிதறிய போது உங்களின் வாழ்வின் மீதான பிடிப்பே தளர்ந்து போயிருக்கும் போன்ற ஒரு நம்பிக்கை வீழ்ச்சிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்ததா இல்லையா என்பதையும் நீங்க தான் நிச்சயமா கூறவும் வேண்டும். உங்க வாழ்க்கைக்குள்ள சொத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டது. நாலாம் வீடான பூமி மற்றும் பூர்வீக சொத்து ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக கோளாறுகளால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்திலோ பெரும் வில்லங்கங்களும் வழக்குகளும் உங்கள் மீதே முளைக்க ஆரம்பித்திருக்கும். ஆனால் உங்களுக்கென்று வர வேண்டிய சொத்துக்களும் உங்களுக்கென்று வர வேண்டிய பணமும் இடமும் உங்களுடைய கையில் வந்து சேராமல் போனது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பித்தது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று எதிர்பாராத சில சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க நடக்க அது மிகப்பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையாகவே மாற ஆரம்பித்தது. பங்காளிகளின் பேராசையினாலும் உறவினர்களின் சூழ்ச்சியினாலும் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கப்பட்டது. உங்களின் சொந்த உரிமைக்காக நீங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் காவல் நிலையங்களையும் அலைய வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆகிவிட்டது. நியாயம் உங்கள் பக்கம் இருந்துமே பணப்பலமும் ஆள்பலமும் இல்லாமல் போனதால் உங்களின் சொத்து முடக்கப்பட்ட போது பெரும் மனவேதனைய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அடைந்தீங்க. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். யாரெல்லாம் நம்ம கூடவே இருந்து நமக்கு எதிரியாக செயல்பட்டார்கள் என்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்களும் காலங்களும் போக போக அது உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பித்திருக்கும். ஆனா இவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி இருப்பார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாத சில உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறத்தான் செய்யணும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனிமையான நிகழ்வு. 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது 7ஆம் வீட்டில் சனியின் தாக்கமோ இருந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்திருப்பீங்க. ஆனா அது வெளியில நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா அது உங்களுக்குள்ள மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள தீராத ஒரு வழிகளையும் தீராத ஒரு பிரச்சனைகளையுமே உங்களுடைய மனதுக்குள்ள வர வைத்து கொண்டும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். பண்டிகைகளும் விசேஷங்களும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி கொடுத்து கொண்டிருந்த போது உங்களுக்கு அது வெறும் தனிமையாகவே தெரிந்தது. எந்த விதமான பண்டிகையும் கொண்டாடணும், எந்த விதமான நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பட்ட அடிகள் அப்படி, காதல் வாழ்க்கையில தோத்த துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், நண்பர்களினால் நம்பி
உங்களுடைய முதுகில் குத்திய சில நண்பர்கள், இது எல்லாமே உங்களுடைய மனதுக்குள்ள ஓடி ஓடி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவும் வேண்டாம், விசேஷமும் வேண்டாம், பண்டிகையும் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாலே போதும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். அதனாலே சில உறவுகளை நீங்க அடியோடு வெறுத்திருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கைக்குள்ள யாரையுமே சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்துல நீங்க தனியாக இருக்கும் போது யோசித்த சில விஷயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே மாறிவிடும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் மகரம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் நிச்சயமா கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்தி ஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை நீங்கள் பெற்று வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகளும் அவதூறுகள் அனைத்திலுமே முற்றிலுமாக நீங்கி உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வந்து நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் யார் என்று அனைவருக்குமே நீங்க தெரியவா ஆரம்பிப்பீங்க. நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இழந்த ஒரு நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும். நண்பர்களினால் ஒரு ஆதரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. ஆனால் நண்பர்கள் எந்த ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்க ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் முழுவதுமா தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டும் அந்த ஒரு நண்பர்களை நம்ம எப்படி வாழ்க்கைக்குள்ள அவங்களை பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் அவர்களை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமும் ஆவார்கள். அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாகவே நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களையும் தேவையான நேரங்களில் பண உதவிகளையும் செய்து உங்களுக்கு அரணாகவே இருப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். 6ஆம் வீடான ருணரோக சத்ரு ஸ்தானம் பல பெற இருப்பதால் உங்களை தூங்க விடாமல் வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே முடிவுக்கு வந்துவிடும். புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்துக்களின் லாபங்கள் மூலமும் கணிசமான தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அதை கொண்டு நீங்கள் நீண்ட நாட்களா உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைத்து வாழ்க்கையில முடிப்பீங்க. கடன்காரர்களின் நெருக்கடிகளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிம்மதி பெருமூச்சு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடன் இல்லாத வாழ்வே மகா வாழ்வு என்பதை நீங்கள் இப்பொழுதுதான் முழுமையாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தெளிவு எப்பிலிருந்து பிறக்கிறது என்பதையும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். கொண்டாடணும், எந்த விதமான நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பட்ட அடிகள் அப்படி, காதல் வாழ்க்கையில தோத்த துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், நண்பர்களினால் நம்பி உங்களுடைய முதுகில் குத்திய சில நண்பர்கள், இது எல்லாமே உங்களுடைய மனதுக்குள்ள ஓடி ஓடி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவும் வேண்டாம், விசேஷமும் வேண்டாம், பண்டிகையும் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாலே போதும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். அதனாலே சில உறவுகளை நீங்க அடியோடு வெறுத்திருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கைக்குள்ள யாரையுமே சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்துல நீங்க தனியாக இருக்கும் போது யோசித்த சில விஷயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே மாறிவிடும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இனிமே வரக்கூடிய
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் மகரம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் நிச்சயமா கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை நீங்கள் பெற்று வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகளும் அவதூறுகள் அனைத்திலுமே முற்றிலுமாக நீங்கி உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வந்து நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் யார் என்று அனைவருக்குமே நீங்க தெரியவா ஆரம்பிப்பீங்க. நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இழந்த ஒரு நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும். நண்பர்களினால் ஒரு ஆதரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. ஆனால் ஒரு நண்பர்கள் எந்த ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்க ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் முழுவதுமா தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டும் அந்த ஒரு நண்பர்களை நம்ம எப்படி வாழ்க்கைக்குள்ள அவங்கள பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் அவர்களை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமும் ஆவார்கள். அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாகவே நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களையும் தேவையான நேரங்களில் பண உதவிகளையும் செய்து உங்களுக்கு அரணாகவே இருப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். 6ஆம் வீடான ருணரோக சத்ரு ஸ்தானம் பல பெற இருப்பதால் உங்களை தூங்க விடாமல் வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே முடிவுக்கு வந்துவிடும். புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்துக்களின் லாபங்கள் மூலமும் கணிசமான தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அதை கொண்டு நீங்கள் நீண்ட நாட்களா உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைத்து வாழ்க்கையில முடிப்பீங்க. கடன்காரர்களின் நெருக்கடிகளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிம்மதி பெருமூச்சு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடன் இல்லாத வாழ்வே மகா வாழ்வு என்பதை நீங்கள் இப்பொழுதுதான் முழுமையாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு